Welcome to Pudhivum Academy. Ancient India MCQs தான் பார்க்க போறோம். With respect to UPSC exams, module questions, with reference to ancient India, which one of the following is correct chronological order of arrival of the following invaders in India? So first thing, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சில இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜி. ஸோ குரோனாலஜி எக்ஸாக்ட் இயர்ஸ் யாரும் கேட்க கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டினோட மாடியூல் என்னங்கிறத பார்ப்போம். எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுக்கறது இல்லை ரீசெண்டா. ஸோ அப்போ இவங்க அப்ராக்சிமேட்டா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் யாருக்கு அப்புறம் யாரு அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். சரி, ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வேடர்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரோனாலஜிக்கலா இன்வேடர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை சொல்றாங்கன்னா ஸோ இண்டோ கிரீக்ஸ், குஷானாஸ், ஷாக்காஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மௌரியன் பீரியட்ல வந்தவங்க. எல்லாமே போஸ்ட் மௌரியன் பீரியட்ல வந்தவங்க. ஸோ இதுல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்தது இண்டோ கிரீக்ஸ். ஸோ இண்டோ கிரீக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அபவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபவுட் அதாவது 200 BC அந்த ரீஜன் அந்த டைம்ல வருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாக்காஸ்க்கு அடுத்து தான் குஷானாஸ். ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ ஆக்சுவலா இண்டோ கிரீக்ஸ், ஷாக்காஸ், குஷானாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் மௌரியன் பீரியட்ஸ்ல இண்டோ கிரீக்ஸ், ஷாக்காஸ், குஷானாஸ். ஸோ இண்டோ கிரீக்ஸ், ஷாக்காஸ், குஷானாஸ். ஸோ சீரியஸ் ஆஃப் இன்வேஷன்ஸ் இன் இந்தியா பிகின்ஸ் அபவுட் 200 BC. அதாவது போஸ்ட் மௌரியன் பீரியட், மௌரியன் பீரியட், அதாவது அசோகாக்கு அப்புறம் அசோகாவோட ஒரு சில ரூலர்ஸ், அவரோட லீனியேஜ். ஸோ அவரோட ரூலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் ஆக இன்வேஷன் வந்து இன்வேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலா 200 BC இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்வேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் தி இன்வேஷன் வாஸ் வீக்னஸ் ஆஃப் செலூசிட் எம்பையர். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா செலூசிட் எம்பையர் வீக்கன் ஆனதுனால இன்வேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ that has been established Bactrian and adjoining areas of Iran of Pathiran. On account of growing pressure of Scythia tribes, the later Greek rulers were unable to sustain power in that area. அதாவது இண்டோ கிரீக் ரீஜியன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க பவர் டெஸ்ட் இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூலர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அங்க சஸ்டெயின் பண்றதுல அவங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தது. The first to invade India were Greeks. நல்லா பாத்துக்கோங்க. The first to invade India were Greeks. அசோகா இறந்துட்டு அப்புறம் அவரோட சக்சஸர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்லாததுனால ஸோ நமக்கு வந்து இந்தியாவை நோக்கி இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபாரினர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்தது வந்து இண்டோ கிரீக்ஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் இண்டோ கிரீக் ரூலர் வாஸ் மினாண்டர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூலர் மினாண்டர். ஸோ 165 to 45 BC. They are also known as Milinda. Menander or else Milinda. So Menander or else Milinda. He had his capital of Sakala. ஸோ மினாண்டரோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சக்கலா. இண்டோ கிரீக்ஸோட கேபிட்டல் அப்படின்னு கேட்டா சக்காலா. ஸோ மாடர்ன் டே சியால்கோட். ஸோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சியால்கோட்டை தான் சக்காலான்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருந்திருக்கு, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டோ கிரீக்ஸோட கேபிட்டலா இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டோ கிரீக்ஸ். ஸோ ஆக்சுவலா இந்த மினாண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல மிலிந்த பானோ அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மினாண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் the Greeks was followed by Shakas. ஸோ the Greeks was followed by Shakas. First Greeks வராங்க, நெக்ஸ்ட் Shakas. The Shakas or Scythians destroyed Greek power both in Bactria and in India. ஸோ ஆக்சுவலா ஆல்ரெடி இந்த ஷாக்காஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டோ கிரீக்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த ஏரியால அவங்கதான் ஃபர்ஸ்ட் அங்க ப்ராப்ளம் பண்றதுனாலதான் அங்க இருந்து இண்டோ கிரீக்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி வராங்க. திரும்பவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயே வந்து ப்ராப்ளம் பண்றாங்க. ஸோ யார்கிட்ட? இண்டோ கிரீக்ஸ் கிட்ட. யாரு? ஷாக்காஸ் வந்து யார்கிட்ட ப்ராப்ளம் பண்றாங்க? இண்டோ கிரீக்ஸ் கிட்ட ப்ராப்ளம் பண்றாங்க. ஸோ they have a grudge. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. There were 5 branches of Shakas: Afghanistan, Punjab with Taxila as a capital, and third as Mathura, Western India and Upper Deccan. ஸோ ஆக்சுவலா வந்து இது அந்த அளவு முக்கியம் இல்லை. பட் ஷாக்காஸ் பிரான்சஸ் அவங்க வந்து அங்கங்க பிரிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. ஷாக்காஸ் ரூலர் இன் இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி. ஷாக்கா ரூலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசில தான் ஸ்டார்ட் ஆகுது.
ஷாக்கா ரூலர் ஆஃப் டக்ஸீனா வேர் ஓவர்த்ரோன் பை பார்த்தியான்ஸ். ஸோ பார்த்தியான்ஸ் அடுத்த குரூப். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இண்டோ கிரீக்ஸ், அடுத்து ஷாக்காஸ் யார் வந்து ஓவர்த்ரோ பண்ணல அப்படின்னா பார்த்தியான்ஸ். ஸோ பார்த்தியான்ஸ் ஒரிஜினலி த பார்த்தியான்ஸ் ஆர் பஹலவாஸ் லிவ்ட் இன் ஈரான். ஸோ ஈரான் ஃப்ரம் தேவர் மூவ் டு இந்தியா. ஸோ இவங்க வந்து ஈரான்ல இருந்து வராங்க. ஸோ ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா இண்டோ கிரீக்ஸ்க்கும் ஷாக்காஸ்க்கும் ஒரே நேட்டிவ் பாயிண்ட். பட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்த்தியான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான்ல இருந்து வராங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்த்தியான்ஸ் வந்து ஈரான்ல இருந்து வராங்க. They occupied only smaller portion of northwestern part of the India in first century AD. first century AD ல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்மாலர் பார்ட் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து ரூல் பண்றாங்க. The most famous Parthian king was Gondophares. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி மிலிந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கோண்டோஃபேரஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கோண்டோஃபேரஸ் பார்த்தியான்ஸோட ரூலர்ஸ். ஸோ கோண்டோஃபேரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தியான்ஸோட ரூலர்ஸ். ஸோ எப்படி வந்து நமக்கு வந்து இந்தோ பாக்டீரியால மிலிந்தா ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் முக்கியம்? கோண்டோஃபேரஸ் வந்து ரொம்ப முக்கியம். The Parthians was followed by Kushanas, who are also known as Yuchis or Tochians. So Yuchi tribes அப்படின்னு சொல்லுவாங்க. So யார குஷானாஸா யூச்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. They moved to Kabul Valley and seized the Gandhara by crossing Hindu Kush, replaced the ruler of Greeks and Parthians. So ஃபைனலா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பார்த்தியான்ஸையும் கிரீக்ஸையும் ஓவர்த்ரோ பண்ணி குஷானாஸ் வந்து என்ன பண்றாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காந்தாரா ரீஜன்லயும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்து லோயர் இண்டஸ் பேசின்லயும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. கேஞ்சடிக் பேசின்லயும் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அவங்களோட ஏரியாவை. The empire extends from Oxus of Ganges from Khorasan in Central Asia to Padaliputra in Bihar. Almost வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியால இருந்து பீகார் வரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரூல் வந்து ஆகுது. The Kushana dynasty founder was Kujul Kadaphes or Kadaphes I. ஸோ ஆக்சுவலா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரூலர் தான், குஜுல் கடஃபேஸ், விம்மா கடஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா குஜுல் கடஃபேஸ். ஸோ ஆக்சுவலா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இண்டோ கிரீக்ஸ், நெக்ஸ்ட் ஷாக்காஸ்க்கு அடுத்து பார்த்தியான்ஸ்க்கு அடுத்து குஷானாஸ். இண்டோ கிரீக்ஸ், ஷாக்காஸ், பார்த்தியான்ஸ், குஷானாஸ். இண்டோ கிரீக்ஸ், ஷாக்காஸ், பார்த்தியான்ஸ், குஷானாஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்து which one of the following is work about Buddhist monks of Nagasena. ஸோ நாகசேனாவோட புத்திஸ்ட் ஒர்க் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ ஆக்சுவலா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புக்கு சொன்னேன். ஸோ மிலிந்த பானோ அப்படிங்கறத நாகசேனா எழுதின புக்கு. இது வந்து பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. ஸோ மேட்சிட்ல மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நாகசேனா அப்படிங்கிறது வந்து அவர் வந்து எழுதின புக்கோட பேர் வந்து மிலிந்த பானோ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். மிலிந்த பானோ கண்டைன்ஸ் a dialogue between King Menander and Buddhist monk நாகசேனா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகசேனா என்ன சொல்லுவாரு அப்படின்னா மினாண்டரை புத்திசம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாரு. அதுக்கு மினாண்டர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கெல்லாம் புத்திசம்ல வந்து விடை கிடைச்சா, புத்திசம்ல ஆன்சர் கிடைச்சா நான் என்ன பண்றேன், புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினாண்டர் வந்து சொல்லுவாரு. ஸோ அந்த கொஸ்டின் மினாண்டர் கேட்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் மாங்கான நாகசேனா வந்து என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையுமே வந்து அவரோட புத்திசம் ரிலேட் பண்ணி அவர் வந்து ஆன்சர் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினாண்டர் வந்து என்ன பண்ணுவாரு, புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுவாரு. So Menander was best known for Indo-Greek king. So he is said to have a rule against a large kingdom in northwestern of the country. His coins were being found over extensive areas of ranging from Valley to Kabul and Indus River as far as western Uttar Pradesh. Almost வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் உத்தர பிரதேஷ்ல இருந்து மேல பாகிஸ்தான் ரீஜன் வரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டோ கிரீக் கிங்டம் வந்து பெரிய அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. Menander were also known as Milinda. ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட் தான். The capital is Sakala, Sialkot. ஓகேங்களா? So next option A is correct. The great epics of Buddha Charita was written by Ashwaghosh. So remaining இருக்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Buddha Charita was written by Ashwaghosh. Buddha Charita was written by Ashwaghosh. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Buddha Charita was written by Ashwaghosh. Buddha Charita அப்ப மீன்ஸ் புத்தாவோட ஹிஸ்டரி. And another example of Buddhist literature in Sanskrit. Buddha Charita was written in Sanskrit language. அப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து Buddha Charita was written in Sanskrit language. Ashwagosha is celebrated as the author of first Sanskrit play of Sariputra Prakarna. இதுவும் UPSC PYQ. Buddha Charita UPSC PYQ. Sariputra Prakarna அப்படிங்கிறது வந்து ஒரு டிராமா. அது வந்து ஒரு டிராமா, சான்ஸ்கிரிட் டிராமா.
சான்ஸ்கிரிட் டிராமா ரிட்டன் பை அஸ்வகோஷ். அஸ்வகோஷ் வந்து புத்த சரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிக் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிபுத்திர பிரகர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை ரெண்டுமே சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கிறாரு. ஸோ புத்த சரிதா இஸ் ரிலேட்டட் டு புத்தா ஹிஸ்டரி. ஸோ பட் சரிபுத்திர பிரகர்ணா இஸ் நாட் எக்ஸ்டென்சிவ்லி லிங்க்டு வித் புத்திசம். இட் இஸ் 9 acts. இது வந்து ஒரு டிராமா. கனிஷ்கா was pattern of Buddhism philosophers such as Ashwaghosh. ஸோ ஆக்சுவலா இந்த அஸ்வகோஷ்க்கு யார் வந்து ஃபண்டிங் பண்ணாங்க அப்படின்னா கனிஷ்கா. அவருக்கு மட்டும் தான் பண்ணாரா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. பிரசவா அண்ட் வசுமித்ரா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வசுமித்ரா ஃபைனலா நாகார்ஜுனா. ஸோ ஆக்சுவலா அஸ்வகோஷ் வந்து பாத்தீங்கன்னா பிரசவா வசுமித்ரா அஸ்வகோஷ் நாகார்ஜுனா இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்னேஜ் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் ஃபண்டிங் பண்ணியிருக்காரு. காந்த சப்தசதி is an ancient collection of Indian poem written in Prakrit language. Halala has contributed 44 verses in this volume. What the seat in this part is large number of female poetess who have contributed to this work. Actually இதுல வந்து நிறைய இந்த காந்த சப்தசதி வந்து பாத்தீங்கன்னா மேல் போயட் ஹலாலா வந்து 44 verses கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹலாலால வந்து காந்த சப்தசதியில 700 verses இருக்குது. அதுல 44 verses தான் வந்து ஹலாலா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அதுல அதுக்கு அடுத்து மோஸ்ட் ப்ராமினன்ட் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் போயட்டஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஃபீமேல் போயட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யார் பீரியட்ல காந்த சப்தசதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹலாலா அப்படிங்கிற கிங்கோட பீரியட்ல அதுல ஃபீமேல் போயட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ப்ராமினன்ட் அமாங் தெம் ஆர் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபீமேல் போயட்டஸ் அப்படின்னா பஹாய், ரோஹா, சசிபஹா, மகாவி அண்ட் ரேவா. காந்த சப்தசதி இஸ் ஆல்சோ கால்ட் த ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் காமசூத்ரா வந்து காந்த சப்தசதின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்த சப்தசதி இஸ் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் காமசூத்ரா. ஓகே, ஆப்ஷன் டி என்னது? ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா விசுதிகமகா was written by Buddha Ghosh in 5th century Sri Lanka. It is in text of Theravada doctrine அப்படிங்கிறது வந்து புத்திசமோட இன்னொரு ஒன் ஆஃப் தி டிவிஷன். ஸோ அதை பத்தின புக் தான் வந்து பாத்தீங்கன்னா விசுதிம்மகா. So it contains the discussion on various teachings of Buddhism. So புத்தர் சொன்ன டீச்சிங்ஸோட டிஸ்கஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. So consider the following statement. Kushanas are first to issue the gold coin in India. So first statement வந்து பாருங்க. Kushanas are first to issue the gold coin in India. சரி, ஓகே. So next statement. So first statement வந்து தப்பு. ஓகேங்களா? So second. So the Indo-Greeks introduced Hellenistic feature in Gandhara in northwest India. ஸோ ஆக்சுவலாக காந்தாரா அப்படிங்கிற ஆர்ட் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியா சேர்ந்தது. அதில் வந்து ஹெல்லினிஸ்டிக் ஃபீச்சர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ கிரீக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸோ இதை தான் சொல்லுவாங்க இண்டோ கிரீக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் புத்திசம். ஸோ இண்டோ கிரீக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் புத்திசம். ஸோ அதுக்கடுத்து சாக்கா கிங் ருத்ரமான் ஒன் அண்டர் டுக் ரிப்பேர் ஆஃப் சுதர்ஷனா லேக் அண்ட் கத்தியாவா ரீஜன். சுதர்ஷனா லேக் வந்து ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான லேக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ருத்ரமான் ஒன் வந்து அதை ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 ஏன் தப்பு? The Indo-Greeks were the first rulers in India to issue gold coins. It is not Shakas. Indo-Greeks were first to issue gold coin that can be definitively attributed to particular king. This is not possible in the case of earlier Panchmark coin. We cannot be assigned that the certainty to any particular dynasty. The Indo-Greeks, அதாவது வந்து இண்டோகிரீக்ல பர்டிகுலர் டைனாஸ்டின்னு சொல்ல முடியாது. பட் இண்டோகிரீக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கோல்டு காயின் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பட் highest number of gold coins are issued by Kushanas. This was increased in number by Kushanas. Indo-Greeks introduced gold coin, first issued gold coin in India, but highest number of gold coins was issued by Kushanas. Statement 2. Greek ruler introduced the features of Hellenistic art in northwest frontier of India.
பட் திஸ் வாஸ் நாட் பியூர்லி கிரீக் பட் அவுட்கம் ஆஃப் கிரீக் கான்டாக்ட். ஸோ கிரீக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் சொன்னேன். வித் நான்-Greek conquered people after Alexander's death. The best example of Gandhara art. Gandhara art வந்து பாத்தீங்க அப்படின்னா was influenced by Greeks, Indo-Greeks. Statement 3 is correct. The Greeks was followed by Shakas. திரும்பவும் அதே தான். Greek was followed by Shakas. The most famous Shaka ruler was in India was Rudraman I. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஷாக்கா ரூலர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரமான் I. He ruled not only over Sindh but also over substantial part of Gujarat, Konkan, Narmada Valley, Malwa and Kathiawar region. Rudraman was a great lover of Sanskrit. Although he had Central Asian ancestors, he issued one of the earliest long inscription in Chast Sanskrit. All the earlier long inscriptions was that we have in India were compared to Prakrit, and he made the stage of language by Ashoka. He is famous in history because he undertook to improve Sudarshana Lake in semi-arid region of Kathiawar, which has been used to irrigate a long time and dated back to the Mauryas. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ரமான் வந்து ஷாக்காவோட இம்பார்ட்டன்டான கிங். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டை ப்ரிஃபர்ஸ் பண்ணாரு. ஸோ இதுக்கு அடுத்து சுதர்ஷனா லேக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. சுதர்ஷனா லேக் வாஸ் பில்ட் பை புஷ்யகுப்த மௌர்யா. சாரி. Sudarshana Lake was repaired by Sudarshana Lake was built by Pushyagupta Maurya, was commissioned by Chandragupta Maurya. Okay, so that was repaired by Rudraman I. Okay, consider the following statement with reference to the Central Asian ruler who invaded between 2nd century BCE to 2nd century CE. 2nd century BCE to 2nd century CE. ஆக்சுவலாக அவங்க நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து BCADன்றதை விட்டுட்டு கொஸ்டின்ல வந்து BCE CE பிஃபோர் காமன் எரா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் சரி ஓகே. 2nd century BC இருந்து 2nd century CE வரையும் என்ன எது முக்கியமா? They were responsible for introduction of turban tunic trousers in India. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2nd century BCE-லிருந்து 2nd century CE வரையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டர்பன்ஸ் இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம். ஸோ ஆக்சுவலாக லார்ஜ் கர்டைன்ஸ், டர்பன்ஸ் இந்த மாதிரி பீரியட்ல இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. தே வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த ஐடியா ஆஃப் டிவைன் ஆரிஜின் ஆஃப் கிங்ஷிப். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் ஆரிஜின் ஆஃப் கிங்ஷிப்க்கு இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்பன்ஸ், டுனிக், ட்ரௌசர்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சானா? ஆமாம், ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு. பட் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ-கிரீக், ஷாக்காஸ், குஷானாஸ், பார்த்தியான்ஸ் இந்த குரூப் எல்லாம் இந்தியாவுக்குள்ள இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக the association of Shakas and Kushanas were added new ingredients to Indian culture. Enriched immensely, they settled in India and completely identified themselves with its culture. And they did not have their own script, written language or any organized religion. They adopted these components of cultures from India and become an integral part of Indian society. See, Shakas and Kushanas doesn't have their own language or script. அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவை பார்த்தாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாலேயே இந்தியன் ஃபீச்சர்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as they did not have their own script. Okay, statement 1 is correct. Shakas and Kushanas introduced turban, tunic, trousers. So actually இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். So they introduced turban, tunic and trousers. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லாங் கோட்ஸ். The Sherwanis is successor of long coats. Sherwanis is the successor of long coats. The Central Asia also brought in caps, helmets, and boots which were used by warriors. So statement 1. Statement 2 is correct. The Shakas and Kushanas strengthened the ideas of divine origin of kingship. The Kushanas king called themselves son of God. The title was adopted from Kushanas from the Chinese, who called their son of heaven. It was naturally used in India to legitimize the royal authority. Actually kingship வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து என்ன பண்றாங்க, அப்கிரேட் பண்ணி அதை வந்து காட்க்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா குஷானாஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The Brahminical lawmaker Manu
ask the people to respect the king even if he is child. ஆக்சுவலா கிங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா இருந்தா கூட கிங்கா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாமேக்கர் மனு வந்து பாத்தீங்கன்னா மனு ஸ்மிருதி அதுல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பிகாஸ் he is a great god ruling in the form of human being. கிங்கிற யாரு? காட் in the form of human being. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன் பீரியட்ல கிங்குக்கும் காடுக்கும் ஈக்குவல் பண்ணி பேசுறது வந்து யாரு? குஷானாஸ். மெடிவல் பீரியட்ல கிங் காடு வந்து ஈக்குவல் பண்ணி பேசுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியாசுதீன் துக்ளக், ஜியாசுதீன் பால்பன். ஸோ கிங் டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஜியாசுதீன் பால்பன் வந்து மிடில் பீரியட்ல கொண்டு வருவாரு. ஏன்ஷியன் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குஷானாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிங் இஸ் ஈக்குவல் டு காட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ சிஜிதா அண்ட் பியாபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாசுதீன் பால்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அந்த காட் டிவைன் தியரி வந்து கிங்ஷிப் வந்து கிசிங் த ஃபீட் ஆஃப் கிங் அண்ட் ஆல்சோ பவிங் டவுன் தலையை குனிஞ்சு கிங்கை வந்து வணங்குறது. இது ரெண்டு ப்ராக்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஜியாசுதீன் பால்பன் வந்து கொண்டு வருவாரு. ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க ஷாக்கா ரூலர்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல இருக்கும். With reference to ancient Indian king Menander consists the following statement. Menander was one of the most famous Saka ruler. So first question வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அது கிடையாது. Menander was Milindapano in ancient text which mentioned about Menander. Milindapano in ancient text which mentioned about Menander. Statement 2 வந்து correct. A large number of inscriptions referring to him can be found through the Indo-Gangetic Valley. So இந்த மாதிரி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுல இந்த மாதிரி Indo-Gangetic Valley ரெஃபர் பண்ணி நம்ம இதையும் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 only. ஆன்சர் வந்து C 2 only. ஓகே, இதுக்கு கொஞ்சம் டெஃபினேஷனை பார்ப்போம். எது தப்பு எது கரெக்ட்ன்றதை பார்ப்போம். Statement 1 is incorrect. One of the most famous Indo-Greek ruler, Lord Saka, was a Menander. During the period of his rule, the Indo-Greek power extends from South Valley to Punjab, as far as Ravi River. He has his capital at Sakala. So, this is already part the point. Modern day Siago. So, statement 1 is incorrect. Statement 1 is Menander was one of the most famous Saka rulers. So, one of the most famous Indo-Greek ruler was Menander. He is not a Saka ruler. Statement 2 is correct. Menander is best remembered for his conversation of Buddhism by Nagasena. Milindapano, Menander, Nagasena, இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ். The Buddhist monk and philosopher Menander asked Nagasena many questions relating to Buddhism. The question அதாவது நாகசேனாக்கும் மினாண்டருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மிலிந்தபானோ அப்படிங்கிற புக்கா ரிலீஸ் ஆகும். Statement 3 is incorrect. The only inscription referring to Menander has been found in the Baijur, the tribal territory between Savat and Kunwar river, but large number of Menander coins have been unearthed, mostly by silver and copper, attesting to both during his regime and flowing comments of his regime. Statement 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க, large number of inscriptions referring to him, large number of inscriptions சொல்றாங்க. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மினாண்டரை பத்தி சொல்றது ஒரே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அதுவும் பைஜூர் ஆக்சுவலா பைஜூர் இது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல, ஆனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் கொஸ்டின் கேட்கல. அப்போ மினாண்டரை பத்தின இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி நமக்கு சொல்லக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பைஜூர், ட்ரைபல் டெரிட்டரி பிட்வீன் சவத் அண்ட் கன்வர் ரிவர், பட் லார்ஜ் நம்பர் ஆஃப் மினாண்டர் காயின்ஸ் ஆர் பீன் unearthed, mostly silver, copper, attesting both the duration of regime, flourishing comments of his regime. So அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய unearth பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? Thank you.